Love Shots by Love Guru. Only on Radio City. கடல் அலை மாதிரி தான் லைஃப். திடீர்னு சந்தோஷம் இருக்கோ, திடீர்னு சோகம் இருக்கோ, கஷ்டங்கள் இருக்கோ, எல்லாமே நிறைஞ்சிருக்கும்ல. ஆனாலும் லைஃப் இதெல்லாம் இருக்கிறது தானேங்க லைஃபு. இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு வச்சிங்க. ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிடாது உங்களுக்கு? நான் சொல்கிறதுக்கு சரி தானே? இது ரேடியோ சிட்டி. நான் உங்கள் லவ் குரு. நம்ம கூட கோயம்புத்தூரை சேர்ந்த அகிலா இருக்கிறாங்க. அவங்களோட பகிர்வை தான் நம்ம கேட்க போகிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அகல்யா? நல்லா இருக்கேன் லவ் குரு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம் அகல்யா. இப்போ உங்கள் மனசை திறந்து சொல்லலாம். இது உங்களோட பகிர்வா இல்லை உங்கள் லைஃப்பில் நடந்ததா? எப்படி இது? இது என்னோட ஃப்ரெண்டு லைஃப்ல. சரி, என்னாச்சு? அவங்க என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ நம்ம இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆமா. அந்த மாதிரில இன்ஸ்டால அவங்களுக்கு ஒரு பையன் சாட் பண்ணான். சரி. அந்த பையன் கூட நான் தான் சாட் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஸ்டோரியில எல்லாம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி சண்டை அப்படி இப்படி சாட் பண்ணிட்டு அது எப்படி லவ் ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல. சரி, எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்களா ஃப்ரெண்ட்ஸா? எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ணா அட்டன் பண்ணி நான் இருந்தா இருக்கேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, அந்த அது வரையுமே ஷேர் பண்ணுவாங்க என்கிட்ட. சரி, எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. இவ இதுக்கு முன்னாடி வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா. பட் இவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சுதான் அவங்க வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஓகே. அதையும் இவங்க கிட்ட உண்மையா சொல்லிட்டா. அதுல இருந்து அவங்க நீ வேற இடத்த பேசிட்டு இருக்க, பண்ணிட்டு இருக்க, ஓகே என்ற மைண்ட் செட் வந்துடுச்சு அவருக்கு. இப்பவுமே அவர் அவங்கள நம்பல. வீட்ல சொல்லிட்டாங்க, ரெண்டு பேரும் வீட்லயும் ஓகே ஆயிடுச்சு. பட் இப்பவுமே அவங்களுக்குள்ள அந்த தாட் போல, இவங்க இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. சரி, ஓகே, இதுக்கு ரெண்டு பேருமே பேசி ஓகே இது அப்படி கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம்ல. ஏன்னா பண்ணிட்டாங்க. சரி, பட் அவங்களால அது இன்னும் ஏத்துக்க முடியல. நம்ம இருக்கிறப்ப அவங்க இன்னொருத்தர்கிட்ட பேசினாங்க, எப்படி அவங்க மறந்துருப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட் அவருக்கு. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அது உடனே நம்ம சரி பண்ணிடணும். இல்லை அப்படின்னா நாள்பட அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கோம்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பே ஸ்பாயில் ஆகிடும். இப்போ நம்ம கூட அகல்யா இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்த விஷயத்த தான் சொல்லிட்டு வராங்க. சொல்லுங்க அகல்யா. அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன நடக்குது, என்ன ஆச்சு? தப்பா புரிஞ்சுச்சா கூட பரவாயில்ல. சரி, இப்போ அவளுக்கு வீட்ல இருந்து கால் பண்ணா, வெயிட்டிங் கால் வந்தா கூட நீ யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சும்மா சும்மா சந்தேகப்பட்டுட்டே இருப்பாரு. சரி, இப்போ ரீசெண்டா சரி ஓகே இவ்வளவு சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கால் அவரோட கால் கனெக்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவளுக்கே கால் வந்தாலுமே அவருக்கு அட்டென்ட் பண்ணிட்டாரு. அப்பவுமே அந்த சந்தேகம் இன்னும் போல, இவ்வளோ செஞ்சும் சந்தேகம் போல. வீட்லயும் சொல்லிட்டாங்க, ஓகே இந்த பொண்ணை நீ கட்டிக்கோ, செஞ்சுக்கோ. அவங்க வீட்ல ஓகே, ரெண்டு பேர் வீட்டு சம்மந்தம் வாங்கியாச்சு, எல்லாம் சரின்னு சொல்லியாச்சு, அவங்க வீட்டுல எல்லாமே புரிய வச்சாச்சு. அப்பயும் இன்னும் அந்த சந்தேகம்ன்றது போகவே இல்லை. இப்பதான் ஏதோ அந்த பையன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இல்ல இவன் நம்ம கிட்டதான் இருக்கா அப்படின்ற இது வந்திருக்கு அவருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பேசுறாரு. ஹாப்பியா இருக்கு சொல்லுங்க, நம்பிக்கையோட இருக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? நமக்கானவங்க நமக்காக இருக்கணும். நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னா, நம்ம லவ் கொடுத்தா நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த பர்சன்லாம் அப்படியே விட்டுறணும். அவ்வளோதான். சரியா? இது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொன்னதாகவே சொல்லுங்கள். சரியா? சரிங்களா? அதான் லைஃப் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டாலே போதுங்க. ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். என்னென்னா சில சமயத்தில் இவங்க மற்ற நபரை பார்க்குறாங்கள, மற்ற நபர்கள் இப்படி இருக்கும் போது
அதனால அவங்களுக்கு வந்து நம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் குறைஞ்சு போகுது. நம்ம லைஃப்பில் இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளே யாராச்சும் ஒருத்தவங்க இப்படி ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு தாட் வந்து 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 இது இந்த ரிலேஷன்ஷிப்பே பாதிக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. Love Shots by Love Guru. Only on Radio City.